அதே கிருஷ்ணா, நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 50, டே 50. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 50வது நாள். அ 50வது நாள இன்னைக்கு கடக்குறோம். எபிசோட் 50 எபிசோட்ஸ் இன்னையோட நிறைவாகுது. அண்ட் சர்ரியல் ஃபீல். ஏதோ ஒண்ணு கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணி, அதில ஒரு கன்சிஸ்டன்ட்டா பண்ற பண்ணி அதில ஒரு மைல்கல். அ இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். அ எந்த விஷயம்னாலுமே நான் அந்த ஜான்வரி, டிசம்பர் 31st ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். ஒரே ஒரு நாள் நடுவுல மட்டும் போடல. திருப்பதி போயிருந்தேன். மத்த நாள் எல்லா நாளுமே தொடர்ந்து பண்ணிட்டேன். ஆ ஜஸ்ட் ஒரு 15, 20 மினிட்ஸ்னாலுமே நெறைய நாள் இது எதுக்கு நம்ம கன்டின்யூ பண்ணணும்? நம்ம நம்ம இன்னுமே இ ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் வந்து ஆட்கொண்ட நாட்கள் நெறையா இருக்கு. இருந்தாலுமே எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நம்ம நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது அ கன்சிஸ்டன்ட்டா போனா, அதில இதனால என்ன நமக்கு எஃபிஷியன்ட்டா நடக்கலனாலுமே, நம்ம ஒரு விஷயத்த இன்ச் பை இன்ச்சா நவுத்தலாம் அப்படின்ற மாரியான ஒரு ஒரு தூண்டுதல் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் a கிரேட் ஃபீலிங். அண்ட் டிசம்பர் 31 சொன்ன மாரி தான், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மாரி பேசணும், அந்த மாரி அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு பேஷன் ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு வாக்கிங் போறது, ஒரு ஜிம் போறது, ஒரு ஸ்விம்மிங் போறது, இல்ல ஒரு சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஒரு 2 வேள குளிக்கிறது. எதுனாலுமே ஏதாவது ஒண்ணு ஒரு எக்ஸ்ட்ரா பழக்கம், நல்ல பழக்கத்த ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது ஹேபிட் ஆயிடும். அந்த ஹேபிட்ட வந்து அப்புறம் விட முடியாது. அந்த ஹேபிட் நல்ல ஹேபிட்டா இருக்கிறதுனாலயும், நமக்கு ஒரு எஃபிஷியன்ட்டா ப்ரொஃபஷனலாவும், பெர்சனலுக்கும் உதவும். அ இதுதான் மெயின் தீம். இது ஒரு ரீசன் மத்தவங்க இத கேட்குறாங்க, இத்தன பேர் கேட்குறாங்க, இத்தன ஆவுது, அது ஆவுது. அ இது இவனுக்கு இவ்ளோ தெரியுதா? இவனுக்கு இது தெரியாதே! அப்படி எந்த ஜட்ஜ்மென்ட்டும் நம்ம பண்றத பார்த்து யாருமே ஒண்ணும் நம்ம முன்னாடி சொல்றது கூட யாருக்குமே அவ்ளோ ரைட்ஸ் கிடையாது. சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் எல்லாருமே ஆனா இன்னொரு விஷயம் நல்லது தான் நெனைப்பாங்க. நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். ஸோ அந்த மாரி விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு அ நம்ம நமக்கு செட் ஆஃப் மைண்ட்ல நெனச்சிருப்போம். ஒவ்வொரு நாளுமே நம்ம நம்ம ஏன் இப்படியே போயிட்டுருந்தா என்ன ஆகுறது? ஏதாவது ஒண்ணு மாத்திக்கணுமே அப்படின்ற மாரி நம்மளே ஒரு கோல் செட் பண்ணுவோம். இனிமேல் காலைல இப்படி எந்திரிக்கணும். இந்த மாரி நாள கடத்தணும். இந்த மாரி புக்ஸ் படிக்கணும். இந்த மாரி டைம் இதுக்கு ஒதுக்கணும். 1 ஹவர் இதுக்கு, 1 ஹவர் எக்ஸர்சைஸ், 1 ஹவர் ஆ ஸ்லீப்பிங் இந்த மதியானம் தூங்கணும். ஆ ஏதாவது ஒரு நல்ல டயட்ல இருக்கணும். வெளிய போய் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி நெறைய நெறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா, நம்மளோட நம்ம ஒர்க் கல்ச்சரும், பெர்சனல் கல்ச்சருமே அந்த 2த்துக்கும் மேட்ச் ஆற மாரியான ஒரு சிஸ்டம் அமையாது. அண்ட் எல்லாருக்குமே எல்லாம் அது மாரிலாம் அமைஞ்சுட்டா எல்லாமே நல்லா இருப்பாங்களே! அதனால அது அமையறதுக்கு உண்டான வழியில ஏதாவது ஒண்ணு நம்ம எஃபோர்ட் போட்டா தான், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டே வரலாம். எல்லா இப்பவுமே நான் என்ன ஒ 1, 2 தான் மாத்திருக்கேனே தவிர, நான் இன்னும் நெனச்சது எதுவுமே இன்னும் செயலாக்க முடியல. மைண்ட்ல கொண்டு வந்தாச்சு, மனசுல இருக்கு. ஆனாலுமே கை மூலியமா செயல்படுத்த முடியல. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, இன்னொரு நம்பிக்கை என்ன இருக்கு, இருந்தாலுமே நம்ம இவ்ளோ பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தானே, அந்த ஒரு அசால்ட்டு தனமும் வருது. ஆ ஆனா எல்லாமே முடிச்சா தான் ஒரு ஒரு முழுமை பெற மாரியான இது இருக்கும். ஆ அதுக்கப்புறமும் முழுமை பெற்றாலுமே, இது ஏன் இவ்ளோ வருத்திக்கிட்டு நம்ம ஏன் பண்ணணும்? அப்படின்ற சிந்தனையும் நடுவுல வரும். ஏகப்பட்ட ஒரு ஒரு குளறுபடியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இந்த சமூகம் ஒரு 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 ஏற்படுத்தி வச்சிருக்கிற மாரியான சூழ்நிலை இருக்கு. அண்ட் இதிலிருந்து நம்ம அ இந்த மாரி டவுட்ஸோட நம்ம நாள கடத்துறதுனால, நம்ம எதையுமே ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு 1 நாள், 2 நாள் பண்ணிட்டு, ஒரு இப்போ ஒரு 50 நாள் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் இதில வந்து என்னென்ன நுணுக்கங்கள், என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது எல்லாமே இதில தெரிஞ்சதுனால, இது வந்து நம்ம பாடிக்கும் ஒத்துக்குச்சு. ஒரு ஒத்துக்கிட்டதுனால, இது நம்ம ஒரு அங்கமா மாறிருச்சு. இது அங்கமா மாறாத வரைக்கும் நமக்கு வந்து இது மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். இத ஏன் நம்ம பண்றோம்? இது பண்ணி என்ன ஆயிருச்சு? ஒண்ணுமே ஆவல.
அத இப்போ ஒரு நல்ல டயட்ல இருக்கணும்னு பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் வெளிய போயிட்டு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சாப்பிடாம இருந்தா என்ன நாளைக்கு சாப்பிடணும்னு நம்ம மனசுல தோணப்போது. நாளைக்கு எப்படியும் சாப்பிட்டுருவோம். அதுக்கு இன்னைக்கே தோன்றத சாப்பிட்டுறலாமேன்ற ஒரு விஷயம் தோணும். அ ஆனா அதுதான் அந்த இத யார் கட்டுப்படுத்துறா? அதிலிருந்து யார் மீண்டு வராங்கிறதுக்கு தான் அந்த சக்சஸ்ஃபுல் அண்ட் அன்சக்சஸ்ஃபுல் பீப்பிள்ஸ்க்கே ஒரு அந்த லைனு. அந்த லைன யார் தாண்டாம இருக்கா? அந்த லைன யார் தாண்டுறா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த 0.5, 0.5யா சேர்த்து 100 போணுமா? இல்ல ஒரு நாள் மட்டும் 100 எடுத்துட்டு அடுத்த நாள் 0 ஆறது எப்படி? இந்த 2 விஷயம் தான். 0.5 இன்ச் இன்ச்சா 100 போறது பெஸ்ட்டு. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ரொம்ப மெனக்கெடுற மாரி இருக்கும். ஆனா, அந்த கோலுக்கு ரீச் ஆயிரலாம். இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு, நாளைக்கே எல்லாமே நம்ம நெனச்ச மாரி அந்த 100 மார்க்ஸ் நான் எடுக்கிற மாரியான ஒரு நாள் மட்டும் வாழவும் முடியும். ஆனா, அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஒவ்வொரு நாளுமே பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்றப்போ, அத விடுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இன்ச் இன்ச்சா மூவ் ஆகுறது பெஸ்ட்டு என்னைய பொறுத்தவரைக்கும். அண்ட் நான் கத்துக்கிட்டது, அ சுத்தி ஒரு 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 என்னென்ன நம்மள சுத்தி நடக்குது, நம்மள ஒரு அப்டேஷன் லெவல்ல, ஒரு நாலேட்ஜ் லெவல்ல, நம்ம ஒரு எந்த டாபிக்னாலுமே ஒரு 10 நிமிஷம் பேச முடியும் அப்படின்ற ஒரு பேச முடியுன்றத விட, ஒரு 10 நிமிஷம் அத 10 நிமிஷத்துக்கு உண்டான தகவல்கள் நம்ம மூளையில இருக்கு. எத பத்தினாலுமே ஒரு ஏஐயா இருக்கட்டும், ஒரு சாப்பிடுற விஷயம், ஒரு கோடிங்கா இருக்கட்டும், எதுனாலுமே அரசியலா இருக்கட்டும், ஏன் விளையாட்டா இருக்கட்டும், எதுனாலுமே நமக்கு ஒரு 10 நிமிஷம் அதில உரையாட முடியும் யார் கூட வேணா. அப்படின்ற ஒரு இது உருவாக்கி இருக்கிறதுனால, எங்க எந்த மனிதர்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனலாவும் நமக்கு ஹெல்ப் ஆவுது. நம்ம பெர்சனலாவும் ஹெல்ப் ஆவுது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்க முடியும். எந்த டொமைன்ல, ஃபீல்ட்ல அவங்க வளர்ந்து வந்தாலுமே, நம்மளும் அவங்களோட ஒரு சப்போர்ட்டா எமோஷனலா அண்ட் பெர்சனல் சப்போர்ட்டா, ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டா கூட அவங்க கூட இருக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷனல் ரீதியா நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம உரையாடுறதுலேருந்து, அவங்க என்ன டாபிக்லேருந்து எதுனால எந்த உரையாடினாலும் உரையாடல்ல எந்த டாபிக் பேசினாலுமே நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலாம். அது மூலியமா ஒரு பிசினஸ் நடக்கும். ஆ இதெல்லாம் தான் நான் கத்துக்கிட்டது. அண்ட் இதெல்லாம் தான் நடந்திருக்கு எனக்கு. எக்ஸ்ட்ராவும் எ ஆ ரொம்ப ஒரு பிராண்டிங் மாரி ஓகே. ஆ அந்த மாரி நல்ல விஷயங்கள் தான் எல்லாமே. இந்த இது 50 நாள் நான் இது பண்றதுனால எனக்கு இதனால எதையுமே இழக்கல. எந்த முதலீடும் போடல. ஜஸ்ட் கம்ப்யூட்டர் வாங்குனது மட்டும் தான். மத்தபடி நம்ம எல்லாமே எல்லாமே அவைலபிள் நம்மள சுத்தி. எங்கெங்க கேள்வி கேட்கிற ஞானத்த மட்டும் வளர்த்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். அந்த ஒரு 10 நிமிஷம் என்ன பேசணும் இன்னைக்கு அதுவும் கூட நம்ம காலையிலேருந்து எப்படியும் ஒரு வேலைக்கு இடையில வந்து நம்ம செல்ஃபோன் பார்க்குறோம். அதில என்னென்ன Instagram ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதில நம்ம ஃபீடுக்கே எல்லாமே வருது. இது இந்தந்த விஷயம். அப்புறம் அந்த விஷயத்த தேடி நம்ம சர்ச் பண்றப்போ, இன்னும் 2, 3 விஷயம் வருது. இப்படியே ஏதாவது ஒண்ணு கட்டமைச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன நாலேட்ஜ் இல்ல அப்படின்ட்டு. எல்லாமே இது மாரி பேசணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது இந்த மாரி விஷயங்கள நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தா கூடவே, நீங்க சாதாரணமா இருந்தா கூட போதும். ஆ உங்களுக்கு ஏன்னா, இப்ப நம்ம பிள்ளைக வளர்றது இன்னும் 10, 15 வருஷம் கழிச்சு, ஆ யாரெல்லாம் நல்லா வளர்க்க முடியும்னா, இந்த மாரி ஒரு அப்டேஷன் லெவல்ல இருக்க அப்பா, அம்மாக்கள் தான் நல்லா எந்த ஸ்கூல்ல, என்ன ஒரு கம்யூனிட்டில எந்த மாரியான ஆ ஒரு 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 சூழல ஏற்படுத்தி குடுக்க முடியும், ஒரு பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு. அப்பதான் அது அப்ப நம்ம மிஸ் பண்ணதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்ப அதெல்லாம் அவங்க மிஸ் பண்றக்கூடிய சூழ்நிலை இல்லாம நம்ம ஆக்கலாம். அண்டு நல்லா படிக்க வைக்கலாம். இன்னுமே நாலேட்ஜ் டெய்லியுமே நம்ம ஷேர் பண்ணலாம். இது என்ன டவுட் கேட்டாலும் இது இதனாலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம விஸ்டமா இருக்கலாம். அண்டு இது பெர்சனலாவும் நமக்குமே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல இருக்கிறது ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கா தெரியும். அண்டு இன்னும் அடுத்து வர நாட்களும் இன்னும் சிறப்பா எப்படி இன்னும் வேற வேற டாபிக்ஸ் ஜானர்ஸ் டிஃபரெண்ட் இதில எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்ன அ சிம்பிளா இல்லாம இன்னுமே கொஞ்சம் ஆத்தென்டிக்கா அ என்னென்ன இன்னும் சொல்ல முடியும்? என்னென்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பிளஸ் புரிய வைக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? அ நம்ம நம்ம இன்னொன்னு என்னென்ன கத்துக்கணும்? புது டொமைன்ஸ்ல என்னென்ன இருக்கு? எல்லாமே பார்த்து நம்ம முடிவெடுக்கிறோம். அண்ட் அந்த மாரியான நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாரி இது. அண்ட் வீடியோ டைப் அந்த ஒரு
ஸ்க்ரீன் ஷேரிங் இதில அந்த நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில டொமைன்ஸ்ல நம்மளோட எக்ஸ்பெர்டைஸ் அத நம்ம நெனைக்கிறது அத பத்தி ஷேர் பண்ணலாம். அந்த மாரியான யோசனைகள். அண்டு எவ்ரிதிங் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாமே நல்லது தான் நடக்கும். நல்லதே சிந்தியுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ராதே ராதே, ஜெய் ஸ்ரீராம். 50வது நாள் வாழ்த்துக்கள் டூ மீ அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஹூ ஆர் லிசனிங் ஃப்ரம் டே ஒன். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.